இங்கே வள்ளலாரை பற்றி பேசிட்டு சாமி அப்படின்னுமோ நம்மளை உங்கள்கிட்ட அனுப்புகிற மாதிரியும் வந்தது சாமி. எல்லாம் செயல் கூடும் எண்ணான எம்பளத்தை எல்லாம் வள்ளல் தானே பெற்று இன்று வருமா நாளை வருமா மற்றும் என்று வருமா அறியர் எங்கள் வெளிக்குள் வெளிகிடங்கந்து அகற்றும் சுகமா இருக்கும் சுகம். அது மாதிரிதான் இந்த ஆராய்ச்சியில நான் போனேன். ஏன் இவர் இப்படி சொன்ன? அப்போ அந்த அந்த மகான் ஆறு நான் சொல்றேன் தத்துவராயரு அவரு மட்டும் அவருக்கு காட்டாம இருந்தது. அதே போல இவர்கிட்ட நான் போகாம இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு அமைஞ்சிருக்குமா? ஆறுகிட்ட நித்யானந்த சாமி கிட்ட நான் போகாம வந்து அவரு நமக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருடைய உதவி. அப்புறம் இப்ப அங்க போனதுனால அவரை பார்த்துட்டே என்னைய வந்தீங்களா, என்னை பார்த்து நீங்க யாரும் வரல. ஏன்னாட்டு அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறவர் இல்லைங்களா? ஆனா இதுல என்னன்னு கேட்டா எனக்கு எப்படி இப்படி அறியாமையில இருந்தது அது மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம விமர்சனமா கேட்கவோ பேசுறவோ இது இல்லை, சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணுது சொன்னேன். அவர் எப்படி ஏன் வந்து அது வேண்டாம் சொன்னாரு? எது 5 வேண்டாம் 6 மட்டும் எடுத்துக்குன்னு சொன்னாருன்னா அப்போ அவர் குரு வழிகாட்டினா அந்த வழிகாட்டுல போய் இன்னைக்கு வந்து நல்ல நிலையில இன்னைக்கு வந்து இறைவனா இருக்கிறார். இறைவனுக்கு இறைவனா இருக்கிறாரு, சரிங்களா சாமி? இது அவர் கல்யாண விஷயத்துல சொன்ன அந்த விஷயம் அப்படித்தான். ஏன்னா அதையும் பேச வேண்டியதா இருக்கு இந்த நேரத்தில். அவர் அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவரெல்லாம் அப்படியெல்லாம் தன்னுடைய சம்சாரத்துக்கிட்ட திருவாசகத்தை கொடுத்துட்டு போகல. கேட்டீங்கன்னா அவரு கல்யாணம் பண்ணி முதல் இரவுல வந்து திருவாசகத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா சாமி? அப்படித்தானே ஒரு சில வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா? அது பொய். ஆமா. அப்போ அது வந்து அப்படி இல்லை. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரு தெரியுங்களா? தன்னுடைய அக்கா மகளை. யாரு? வள்ளலார் பெருமானார் வள்ளலார் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யாருன்னா தன்னுடைய சொந்த அக்கா மகா, சரிங்களா? அந்த அக்கா மகளுடைய பேர் என்னன்னா தனகோட்டி. நம்ம தனலட்சுமின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அவங்க இதுல அந்த பொண்ணோட பேரு தனகோட்டி, தன்னுடைய அக்கா பொண்ணு. அப்ப இவர் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துல போயிட்டு ஆன்மீகத்துல இதா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுல பார்த்து இப்ப சராசரியா இப்ப எல்லாத்து வீட்லயுமே இப்ப நம்ம வீட்டுலயுமே நம்ம என்னதான் இதா இருந்தாலும் இந்த வயசு வந்துட்டு அவங்களுக்கு அந்த காரியம் பண்ணி வச்சா ஏதோ ஒரு மாறுவானா என்னமோ நினைச்சு போட்டோம்ல. அது மாதிரி இவரை பத்தி தெரிஞ்சும் இருந்து இவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு தேடுற போது 2-3-4 பக்கம் பாக்குற போது பார்த்துக்கிட்டு பேச்சுவார்த்தை அது இதுன்னு நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த தனகோட்டி இருக்குது பார்த்தீங்களா? யாரு? பெருமானார் வள்ளலாருடைய அக்கா மக தனகோட்டி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய தாத்தா அம்மா மற்ற உறவுக்காரங்க கிட்ட சொல்லி எங்கேயும் போய் பொண்ணு தேடாதீங்க, மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க தான் சொல்லி அதை சரி வேணும், எங்கேயும் போய் நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா வள்ளலாருகிட்ட சொல்றாங்க, ஏப்பா என்ன உன் அக்கா பொண்ணே உடைய கட்டிக்கணுங்கிறது நீ என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவளுக்கு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டிட்டு போட்டு நான் என்ன பண்ண முடியாதுக்கு, நான் அதுக்கு வந்து பொறுப்பு இல்லைங்கிறாரு. அப்ப கல்யாணம் நடந்துருது. கல்யாணம் நடந்ததுக்கு பின்னாடி முதல் இரவு அன்னைக்கு இவங்களுக்கு முதல் இரவு நடக்கிற அன்னைக்கு வள்ளலார் கேட்கிறாரு யாருக்கிட்ட? தனகோட்டிக்கிட்ட, அக்கா மக கிட்ட. பேருதே அக்கா மகளே தவிர இப்போ நம்ம வீட்டுலயே இருக்கிறோம்ல அக்கா மக தங்கச்சி மக அவன்னு இருக்கலாம், நம்மள என்ன உறவுக்குத்தே அக்கா மக தங்கச்சி மக. ஆனா எல்லாம் அண்ணன் தம்பியே அக்கா அண்ணன் தம்பி எப்படி நம்ம இருக்கோம் அப்படித்தானே வாழ்ந்துருப்போம், வாழ்ந்துகிட்டும் இருக்கிறோம், வேறுபாடு கிடையாது இல்லையாங்கண்ணே. அப்ப என்னோட என்ன செயல் பூரா உங்களுக்கு தெரியும், உங்களோட வேலைத்தனம் பூரா எனக்கு தெரியும். அப்ப அக்கா மகளுக்கு வள்ளலாருடைய வேலைத்தனம் பூரா தெரியாதா? இல்ல வள்ளலாரோட அக்கா மக செய்யற வேலைத்தனம் பூரா வள்ளலாருக்கு தெரியாதா?
இல்லைங்களா? வேற பக்கம் பொண்ணு பார்த்தா தான் தெரியாது. உறவுக்குள்ள பார்க்குற போது யாரு என்னன்னு தெரியாமே வரப்போகுது. அப்படித்தானே வாழ்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறத கல்யாணம் பண்ணும்போது அங்க எப்படி வேற்றுமை வரும்? அப்போ அக்கா மாலை பார்த்து கேட்கிறாரு, என்ன காரணத்துக்காக என்னை நான் என்ன ஆளுன்னு உனக்கு தெரியும், எப்படி நீ என்னை போய் கல்யாணம் பண்ணனே, நீ நல்ல விதமா இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு இல்லாமன்னு இவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் மாதிரி நீ என்னை நினைக்காத மாமா, நீ எப்படிப்பட்டாலும் என்ன நிலையில இருக்கிறீங்க, இந்த கடவுள் பயணம், இந்த இறை பயணம் உங்களுக்கு அடுத்தவன் வந்தானா உங்களுக்கு தடைப்படும்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அடுத்து வந்து அந்த நிம்மதியுமே நீங்க உங்க பயணம் தடைபடுங்கிறதுக்காக வேண்டித்தான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி, தியாகமெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு உங்களுக்கு செஞ்சதுனால புண்ணியம் தான் கிடைக்கும், அதனால நானே கட்டிக்கிட்டேன் உங்களை. அப்ப அடுத்தவரை கட்ட வேண்டியது இல்லை இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த பயணம் தடைபட்டு கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர, இந்த உடம்பு சுகத்துக்கோ இல்ல மத்த நான் சுகமா வாழணுங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கல, முதல்ல அதை பாருங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல சாதாரணமா கொஞ்சம் நம்ம அவங்க அந்த நிலையில நம்மள நினைச்சு பாருங்க, நம்ம அந்த இருந்தோம்னா எப்படி இருப்போம்னு. கொஞ்சம் அழுகாட்சி வருமா, கொஞ்சம் வேதனை வருமா, கொஞ்சம் இது வருமா நினைச்சு பாருங்க. அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் மன அங்கன உருகுமா உருகாதா? எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் அங்கன யோசனை பண்ணி பாருங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஒரு முதலொரு வன்னிக்கு அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது, நான் என்னை இதுக்காகத்தே செய்யுங்கிற போது, அப்ப அவங்களுடைய நிலை அந்த நேரத்துல எப்படி இருக்கு? கடவுள் நிலைய கடவுளுக்கு மீறின நிலை தானே சொல்லுங்க. அப்ப அந்த அம்மா அப்படி அழுது அது அவர் காலில் விழுகுது. அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்பவே அந்த அம்மா இவருக்கு முன்னாடி இந்த அம்மா தெய்வமாயிருச்சு. ஒளி இவன் முதலியே ஒளி ரூபம் இல்லைங்களா? ஒளியோட ஒளி கலந்தது எப்படினாங்க, அப்படித்தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அவர் இது பண்ணாங்க. இப்படித்தான் கல்யாணம் நடந்ததே தவிர இவங்க சொல்ற மாதிரிலாம் என்னமோ எங்கேயோ போய் கல்யாணத்தை பண்ணிட்டு அவர் திருவாசத்தை கொடுத்துட்டு அவர் பாவம் பண்ணிட்டு எல்லாம் போகல. இதெல்லாம் பொய்யான தகவல்னு சொல்ல வர்றதுக்காக இப்ப இதை சொல்றேன். நீ வச்சிருக்கிற பாத்திரம் மோசடா ஓட்டைடான்னா அப்புறம் அது ஓட்டை எங்க இருக்குன்னு நம்ம தேடித்தானே நல்ல கலத்தான் தெரியா? வேண்டாம் இது ஒன்று வாங்கிக்கலாம்னா அது இல்லை. நம்ம வாங்கின பாத்திரம் ஓட்டைன்னா அப்ப நம்ம முட்டாள் தானே. நீ போய் இனிமே புதுசா வாங்குறது அது வேற, வாங்கினது நீ ஓட்டையை வாங்கிக்க, அப்ப நீ முட்டாள் தானே. அப்ப எங்க முட்டாளே இருக்கிற நீ? யார் உன்னை ஏமாத்தி? ஒண்ணு நீ தெரியாம வாங்கினியா, இல்ல உன்னை ஏமாத்தி கொடுத்தானுங்களா அந்த ஓட்ட பாத்திரத்தை? சரிங்களா சாமி? அப்ப இப்ப நம்ம பண்றதெல்லாம் ஓட்ட பாத்திரம் தான். நல்ல பாத்திரத்தை மகான் தத்துவராயருமாகட்டும் பெருமானார் வள்ளலாருமாகட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை பயன்படுத்துறது நீ நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாமி.